இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறேன். மீண்டும் இந்த நாளிலும் வேதத்திலிருந்து ஆலோசனைக்காக தெரிந்து கொள்ளப்பட்ட வசனமானது யோனா தீர்க்க தரிசன புத்தகம் 2வது அதிகாரம் 8வது வசனம். பொய்யான மாயை பற்றி கொள்ளுகிறவர்கள் தங்களுக்கு வரும் கிருபையை போக்கடிக்கிறார்கள் என்று வசனம் சொல்லுகிறது. யாரெல்லாம் இந்த பொய்யான மாயை பற்றி கொள்ளுகிறார்களோ அவர்கள் தங்களுக்கு வரும் கிருபையை அவர்கள் என்ன செய்கிறார்களாம்? போக்கடிக்கிறார்கள் என்று வசனம் சொல்லுகிறது. இன்னொரு விதத்திலே நாம் இதை குறித்து சொல்ல வேண்டும் என்றால், யாரெல்லாம் உலகத்தின் மீது பற்று கொண்டு யாரெல்லாம் உலக காரியத்திலே சாய்ந்து உலகத்திலே இழுப்புண்டு போகிறார்களோ அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் கொடுத்திருக்கிற அந்த தெய்வீக கிருபையை அவர்கள் போக்கடிக்கிறவர்களாய் அல்லது புறக்கணிக்கிறவர்களாய் காணப்படுகிறார்கள் என்று வசனம் சொல்லுகிறது. இந்த மாயை எங்கிருந்து வருகிறது என்று நாம் வேதத்தை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது, நீங்கள் யாக்கோபு எழுதின நிருபம் 4வது அதிகாரம் 4வது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது. விபச்சாரரே, விபச்சாரிகளே, உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகை என்று அறியீர்களா? இந்த பொய்யான மாயை எங்கிருந்து வருகிறது என்றால், இது உலகத்திலிருந்து ஒருவருடைய வாழ்க்கையிலே வருகிறது. யார் ஒருவர் உலகத்தின் மீது சிநேகம் வைக்கிறார்களோ, யார் ஒருவர் உலகத்தின் மீது பற்று வைக்கிறார்களோ அவர்கள் தேவனுக்கு விரோதமான பகைஞர் என்று வசனம் சொல்லுகிறது. அப்போ நாம் யாரெல்லாம் ஆண்டவரை விட்டு உலகத்தின் மீது ஆசாபாசங்களை காட்டுகிறோமோ அவர்கள் எல்லோரும், அவர்களுக்கு வேதம் கொடுக்கிற பெயர் என்னவென்றால் விபச்சாரரே, விபச்சாரிகளே என்று வசனம் சொல்லுகிறது. ஆண்டவராகிய கர்த்தர் நம்மை ரட்சித்த பொழுது நமக்கு அவருடைய பிள்ளைகள் என்று பெயர் கொடுத்திருக்கிறார். ஆனால் அப்படியே போகிற நாட்களிலே ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நாம் ஆண்டவரை விட்டு சற்று பின்னோக்கி நாம் உலகத்திற்கு நேராய் போகும் பொழுது என்ன உண்டாகிறது என்றால், அது உலகத்தின் மீது ஒரு சிநேகம் வைக்கிறது. ஆண்டவரை விட்டு நம்மை தூர பிரித்து விடுகிறது. இப்படியாய் நாம் ஆண்டவரை விட்டு தூர போகும் பொழுது வசனம் சொல்லுகிறது, அதே வசனத்தின் பின்பகுதி சொல்லுகிறது, ஆகையால் உலகத்திற்கு சிநேகிதனாய் இருக்க விரும்புகிறவன் தேவனுக்கு பகைஞ்சனாய் இருக்கிறான். அப்ப நாம் உலகத்தின் மீது சிநேகம் வைக்கும் பொழுது நாம் ஆண்டவருக்கு விரோதமாய் நாம் பகைஞ்சராய் அல்லது விரோதிகளாய் மாறி போகிறோம். என்னை கேட்கிற சகோதர சகோதரிகளே, ஆண்டவராகிய கர்த்தர் நமக்கு இந்த நாளில் சொல்லுகிற காரியம் என்னவென்றால், நாம் உலகத்தின் மீது அல்லது இந்த பொய்யான மாயின் மீது நாம் பற்று வைத்து விடக்கூடாது. அப்படி பற்று வைத்து விடுவோமானால் இது என்ன செய்கிறது என்றால், ஆண்டவரை நம்மை விட்டு பிரித்து ஆண்டவருக்கும் நமக்கும் ஒரு பகையை உருவாக்கி, ஒரு விரோதத்தை உருவாக்கி, இது என்ன செய்கிறது? ஆண்டவர் நமக்கு கொடுத்த கிருபையை இழக்க செய்கிறது. ஆண்டவராகிய கர்த்தர் நம்மை ரட்சித்த பொழுது நமக்கும் பிதாவுக்கும் நடுவில் இப்படி ஏற்கனவே ஒரு பகை இருந்தது, ஒரு விரோதம் இருந்தது. இந்த விரோதத்தை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையிலே ஆண்டவர் என்ன செய்தார்? வெற்றி சிறந்து நமக்கும் பிதாவுக்கும் இருந்த அந்த பகையை மாற்றி அவர் இருவரையும் ஒப்புரவாக செய்தார். ஒப்புரவாக செய்ததற்கு பின்பதாக மீண்டும் நாம் இந்த பொய்யான மாயை அல்லது உலக சிநேகத்தை நாம் பிடித்து கொள்வோமானால் மீண்டும் அந்த பழைய நிலை எங்கிருந்து நாம் அழைத்து கொண்டு வரப்பட்டோமோ அதே இடத்திற்கு மீண்டும் நாம் போய் விடுகிறோம். ஆதலால் இந்த இரவிலும் நான் உங்களுக்கு சொல்லுகிற காரியம் என்னவென்றால், ஒரு முறை நாம் ரட்சிக்கப்பட்டாயிற்று, ஒரு தரம் ஆண்டவர் நமக்காய் சிலுவையிலே மரித்திருக்கிறார். அவரை மீண்டும் மீண்டும் நாம் சிலுவையிலே அறையாதபடி இந்த நாளிலும் ஆண்டவர் நமக்கு கிருபையாய் கொடுத்திருக்கிற அந்த கிருபையை நாம் போக்கடித்து விடாதபடி, அந்த பொய்யான மாயை நாம் பற்றி கொள்ளாதபடி, உலகத்தின் மீது சிநேகம் வைத்து விடாதபடி, உலகத்தின் மீது ஆசை வைத்து விடாதபடி நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால், தேவனை பற்றி இருக்க கிருபை பாராட்ட வேண்டும். அப்படி நாம் தேவனை பற்றி வாழும் பொழுது ஆண்டவராகிய கர்த்தர் நமக்கு ஈவாய் கொடுத்த அந்த கிருபையானது என்ன நம்முடைய வாழ்க்கையில நிலைத்து தங்கியிருக்கும். அதனால்தான் தான் மத்தேயு 6வது அதிகாரத்திலே நாம் வாசிக்கிறோம், 2 எஜமான்களுக்கு ஊழியம் செய்யக்கூடாது என்று வசனம் சொல்லுகிறது. ஒன்று கர்த்தர் அல்லது உலகம். இந்த ரெண்டையும் ஒன்றாக வைத்து நாம் வாழ முடியாது, நடக்க முடியாது. ஒன்று உலகம் வேண்டுமென்றால் உலகம், அல்லது கர்த்தர் வேண்டுமென்றால் கர்த்தர். தீர்மானிக்க வேண்டியது நம்முடைய கரத்தில் இருக்கிறது. ஆண்டவர் இரண்டையும் நமக்கு முன்பதாக வைத்திருக்கிறார். தீர்மானம் எடுத்து அதை முடிவு செய்வது நம்முடைய கரத்தில் இருக்கிறது. ஆண்டவர் வேண்டுமென்றால் கிருபையை காத்து கொள்வோம், உலகம் வேண்டுமென்றால்
கிருபையை இழந்து போவோம். அதுதான் ஆண்டவர் இந்த நாளிலும் நமக்கு சொல்லுகிற ஆலோசனை. ஆதலால் கொடுத்த அந்த கிருபையை உறுதியாய் பிடித்து கொண்டு நாம் நிர்மூலமாகாமல் இருக்க வேண்டும் என்றால், அந்த கிருபை நம்மோடு இருந்தால் மாத்திரமே நாம் நிர்மூலமாகாமல் இருக்க முடியும். நாம் ஜெபிக்கலாம். நேசித்து வழிநடத்துகிற அன்பின் ஆண்டவரே, கொடுத்த ஆலோசனைக்காய் நன்றி. உம்முடைய கிருபையை நாங்கள் ஒரு நாளும் இழந்து போகாதபடி ஆண்டவராகிய கர்த்தர் எங்களை வேலையடைத்து பாதுகாத்து கொள்ளுவீராக. உலக சிநேகிதம் ஒரு நாளும் எங்களை மேற்கொண்டு விடாதபடி, நாங்கள் அதை பற்றி கொள்ளாதபடி ஆவியானவர் உதவி செய்வீராக. கேட்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளையும் என் ஆண்டவராகிய கர்த்தர் பரிபூர்ண கிருபையினால் அவர்களை நிரப்புங்க ஆண்டவரே. ஒருவேளை அவர்கள் உம்முடைய கிருபையை இழந்திருப்பார்கள் என்றால் அவர்கள் புதுப்பித்துக் கொள்ள ஆண்டவர் உதவி செய்யுங்க. துதி கனம் மகிமை எல்லாம் ஒருவருக்கே செலுத்துகிறோம். ஜெபம் கேட்டபடியினால் ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். இந்த வார்த்தையின்படியே கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.